ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு நாள் காலையில் கொக்கரக்கோ கொக்கரக்கோட்டு சேவல் கத்துற சத்தம் கேட்ட உடனே ரீட்டாவோட அம்மா எழுந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காக்கா குருவி இது கத்துற சவுண்டெல்லாம் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு கேட்டிருக்கீங்களா? அம்மா அப்பா கிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. நீங்களும் இதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கதை கேட்கலாமா? ரீட்டாவும் மாலாவும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே ஜாலியாக விளையாடுவாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுவாங்க. ரீட்டா ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணுவாள். அதே மாதிரி அவள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணுவாள். ஆனால் மாலா சர்ச்சுக்கு போகும்போதும் குடும்ப ஜெபம் செய்யும்போதும் மட்டும்தான் ப்ரேயர் பண்ணுவாள். இந்த மாலா நினச்சாலாம், இந்த ரீட்டா எப்போ பார்த்தாலும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காளே, அவளுக்கு போர் அடிக்காதா அப்படின்னு நினச்சா. அது மட்டும் இல்லை, ரீட்டா எப்போவுமே பாட்டு பாடி ஏசப்பாவை துதிச்சுக்கிட்டே இருப்பாள். அதனால அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பார்க்கில் ஜாலியாக விளையாண்டாங்களாம். நிறையா கூட்டம், சீசா ஊஞ்சல்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டாங்களாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக இருட்டாக ஆரம்பிச்சிருச்சான். எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ ரீட்டா அப்படியே ஊஞ்சலில் தூங்கிட்டா. அப்போ அவள் எந்திரிச்சு பார்த்தப்போ அவளை சுற்றி ஃபுல்லாக நாயாக இருந்துச்சான். இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவள் யோசிச்சு பார்த்தப்ப தான் அப்போ அவளுக்கு விபிஎஸ்க்கு சொல்லி கொடுத்த வசனம் ஞாபகம் வந்துச்சான். அதை வச்சு ஏசப்பாக்கிட்டே ரொம்ப ப்ரேயர் பண்ணாலாம். அப்போ அந்த பார்க்கை பூட்ட வர அங்கிள் பார்த்துட்டு, நீ இன்னும் வீட்டுக்கு போகலையாம்மா அப்படின்னு கேட்டாங்களாம். அதை கேட்டுட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா அவளை தேடி வந்தாங்களாம். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சந்தோஷமாக பாட்டு பாடி ஏசப்பாவை துதிச்சுக்கிட்டே இருந்தாலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் ஏசப்பாவை துதிச்சு பாடிக்கிட்டே இருக்கணும். நம்ம வெளியே போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது ஏசப்பா கிட்ட ஒரு நிமிஷம், ஏசப்பா எங்களை பாதுகாத்துக்கோங்க அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே போகணும். ரீட்டாவை பாதுகாத்த ஏசப்பா நம்மளையும் பாதுகாப்பாங்க. இப்போ இந்த கதைக்கான வசனத்தை கற்றுக்கலாமா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15. இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் கற்றுக்கலாமா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15. இப்போ நம்ம ஒரு பாட்டு கற்றுக்கலாமா? ஆபத்தில் சின்ன ஆபத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற தம்பி, ஆபத்தில் சின்ன ஆபத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற தங்க, ஆபத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிட்டாலே ஓடி வருவாரே உனக்கு உதவி செய்வாரே. ஆபத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிட்டாலே ஓடி வருவாரே உனக்கு உதவி செய்வாரே. ஓடி வருவாரே உனக்கு உதவி செய்வாரே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டுக்கான ஆக்ஷன் பார்க்கலாமா? ஆபத்தில் சின்ன ஆபத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற தம்பி, ஆபத்தில் சின்ன ஆபத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற தங்க, ஆபத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிட்டாலே ஓடி வருவாரே உனக்கு உதவி செய்வாரே. ஆபத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிட்டாலே ஓடி வருவாரே உனக்கு உதவி செய்வாரே. ஓடி வருவாரே உனக்கு உதவி செய்வாரே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட கதை, பாட்டு, வசனம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதே போல் அடுத்த வாரமாக சந்திக்கலாம். பாய்.